அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். புதிய ஆட்சி அமைக்கப்பட்டு மிக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றனர் தவேக கட்சியினர். ஆனால் இந்த சில நாட்கள் நடந்த ஒரு சில நினைவுகளை மக்களுக்கு நினைவுக்கு கொண்டு வருகின்றேன். ஒன்றுமில்ல, ஒரு வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து உள்ளாக்கப்பட்டனர். ஒரு இளம் பெண்ணை ஒரு இளைஞன் ஒருவன் கல்லாலேயே அடித்து கொலை செய்ய முயற்சித்தான். அதுவும் அந்த வீடியோ மிக வைரலாக வந்தது. அதே போன்று ஒரு 13 வயது சக சிறுவன் ஒருவன் சக சிறுவர்களால் பாட்டில் அடித்து படுகொலை செய்யப்பட்டார். அதுவும் அனைவரும் அறிந்த ஒன்று. அதே போன்று காவல் நிலையத்தின் மீதே ஒரு பெட்ரோல் குண்டை வீசி காவல் நிலையத்துக்கே பயத்தினை உண்டாக்கினார்கள். பார்க்க போனால் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. நம்ம எல்லாம் பொய் சொல்லி தான் இந்த ஆட்சிக்கு வந்தாங்கன்னு நிறுவனம் ஆயிடுச்சு. இப்போ புதுசாக தவேக தலைவர் அண்ணன் திரு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்தால் எந்த ஒரு குற்றமும் நடக்காது, எதுவும் இந்த தமிழ்நாடே முழுமையாக மாறிவிடும் என்று ஒரு சிலர் பொய்யான ஒரு புரட்சி செய்துதான் இந்த ஆட்சி வருவதற்கு காரணமாக அமைந்தனர். ஆனால் இந்த சில நாட்களிலே எவ்வளவு குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று தினம்தோறும் நாம் பார்த்து கொண்டே தான் இருக்கின்றோம். ஆனால் இதனை பற்றி எந்த ஒரு அறிக்கையும் எந்த ஒரு கண்டனமும் தெரிவிப்பதே கிடையாது யார் முதலமைச்சர் அவர்கள். இதை பற்றி நாம் ஏதாவது உண்மையை தெரிவித்தாலும் மற்றவர்கள் அதற்கு முட்டு கொடுத்து அதை சரிகட்டுவார்கள். வேற ஒன்றும் கிடையாது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பாட்டெல்லாம் பாடினார். ஆனால் தற்போது பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்கி அந்த ஒரு வீடியோவும் வைரலாகி வருகிறது. பல மதுபான கடைகளில் இன்னும் தான் அந்த 20 ரூபா பணத்தினை பெற்றுக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். பாஜகவை எதிர்த்து தான் ஆட்சி செய்கிறோம் என்று ஆட்சிக்கு வந்தனர். அதே போன்று ஊழலை ஒழிப்போம் என்று அவர் தெளிவாக சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் எந்த வரலாற்றே இல்லாத போன்று புஷி ஆனந்த் அவர்கள் ஒரு டெண்டரை விடுகிறார். காலை 9 மணிக்கு விடப்பட்ட டெண்டர் மாலை 3 மணிக்கெல்லாம் முடிவுக்கு வருகிறது. அந்த டெண்டரை அவர்களை சார்ந்தவர்களே எடுத்து மிக சிறப்பாக ஆட்சி செய்கின்றனர். இதுபோல் ஒரு ஊழல் இது அரசியலிலே தமிழக அரசியல் வரலாறுலே இந்த ஊழல் தான் மிகப்பெரிய ஊழலாக இருக்கும். 6 மணி நேரத்தில் ஒரு டெண்டரை விட்டு முடித்து அதற்கான அதிகாரத்தையும் கொடுக்கின்றனர். மக்களை நீங்கள் காத்திருந்து பார்த்து கொண்டே இருங்கள். மும்மொழி கொள்கையும் சில நாளில் அமலுக்கு வரும். அதற்கும் அவர்கள் முட்டு கொடுப்பார்கள். மக்களை இவர்கள் எவ்வாறு ஏமாற்றுகிறார் என்றது மக்களுக்கு இந்த சில நாட்களில் தெரிந்துவிட்டது. இனிமேலாவது மக்கள் நடக்கும் தவறுக்கு யார் தவறு செய்தாலும் குரல் கொடுங்கள். இதே திமுக கட்சி இருக்கும்பொழுது அனைவரும் ஆஹா திமுகவில் தான் ஊழல் நடக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்களா கோயம்புத்தூரில் நடந்துச்சுன்னு? கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இதே திராவிட கட்சி திமுக ஆட்சியில் இருக்கும்போது நடந்திருந்தால் அது என்ன பண்ணியிருப்பாங்க? இதை ஒரு ஐயோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது இல்லை. இப்போ இந்த தவறுக்கு அரசு பொறுப்பு ஏற்குமா? இந்த 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்டதுக்கு அரசு பொறுப்பு ஏற்குமா? இதுதான், எந்த கட்சி வந்தாலும் தவறுகள் நடந்து கொண்டு தான் இருக்கும். அதற்கு கட்சியை குறை சொல்ல முடியாது. நான் ஒன்றும் இந்த தவேக கட்சி குறை சொல்லவில்லை. இருப்பினும் மக்களை நீங்கள் குறை சொல்லி ஏமாத்தான ஆட்சிக்கு வந்தீங்க. அந்த ஒரு இதுக்கு தான் மக்களுக்கு விழிப்புணர்வு வரும்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாது. மக்களாக பார்த்து திருந்தா விட்டால் இங்கே குறைகளை ஒழிக்க முடியாது. மக்கள் தான் தங்களை திருத்த வேண்டும். அவரவர்கள் திருந்தினால் மட்டும்தானே இங்கே குற்றங்கள் குறையும், சட்டம் சரியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.